அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அப்டேட் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு அப்டேட் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நம்ம Dr.Dk Agri எக்ஸ்பர்ட் கேரியர் கைடன்ஸ் சென்டரில். ஸோ நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை கிளியராக பாருங்கள். ஏன்னா ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அப்டேட். ஏன்னா ஒவ்வொரு விஷயமும் எப்படி நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த அப்டேட்டில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி TNAUவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்டும் ரெடியாக ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க இந்த TNAU அப்ளிகேஷனுக்காக. ஸோ உங்களோட ரிசல்ட் 12th ரிசல்ட் ஸ்டேட் போர்டுக்கு வந்த உடனே இந்த அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜூன் 6 வரைக்குமே உங்களுக்கு இருக்குது. ஆல்மோஸ்ட் 1 month 30 days வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு ஓப்பனில் இருக்கும். ஸோ இது மட்டும் இல்லாமல் ஃபியூச்சரில் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நிறைய CBSE ஸ்டூடெண்ட் கேட்டுருந்தாங்க, சார் எங்களுக்கு இன்னும் ரிசல்ட்டே வரல, நாங்கள் என்ன பண்ணுறது. அதே போல் ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட் வந்து சார் எங்களுக்கு வந்து டிஜிட்டல் மார்க் ஷீட் எங்களுக்கு 9ஆம் தேதி தான் வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாருமே வெயிட் பண்ணுங்க. ஸோ அப்ளிகேஷனை பற்றி இன்றைக்கி நம்ம கிளியராக பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் உடனே யாரும் அப்ளிகேஷன் போய் போட்டுறாதீங்க. ஸோ எல்லா விதமான டாக்குமெண்ட்ஸையும் கிளியராக எடுத்து வச்சுட்டு தான் அப்ளிகேஷனே போடணும். உங்கள் எல்லாருக்கும் நான் ஆல்ரெடி நிறைய டைம் சொல்லியிருக்கேன், TNAU அப்ளிகேஷன் வெரி காம்ப்ளிகேட்டடான ஒரு அப்ளிகேஷன். ஏன்னா நம்ம ஒரு அப்ளிகேஷன் ஒரு காலேஜுக்கு போட போகிறது கிடையாது. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 14 டிஃப்ரெண்ட் கோர்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் காலேஜ் மட்டும் 14 இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 28 அஃபிலியேட்டட் காலேஜஸ் இருக்குது. இது எல்லாத்துக்குமே சேர்த்து தான் நம்ம ஒரு அப்ளிகேஷன் போட போகிறோம். ஸோ ரொம்பவே கேர்ஃபுல்லாக தான் நம்ம அப்ளிகேஷன் போடணும். ஸோ அதுக்காக தான் நம்ம 10 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம Dr.Dk Agri எக்ஸ்பர்ட்லேருந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்ளிகேஷன் போடுறதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு கிளியராக சொல்லியிருக்கோம். ஸோ டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கோம் அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்லையும் கொடுத்துருக்கோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம Dr.Dk ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்கேன். இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் நீங்கள் போய் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கனாலே போதும், உங்களோட அப்ளிகேஷனை நாங்கள் கிளியராக போட்டு தருவோம். அது மட்டும் இல்லாமல் பெஸ்ட்டான காலேஜ் செலெக்ஷன்ஸ் பண்ணி தருவோம். உங்கள் கட் ஆஃப்க்கும் உங்கள் கம்யூனிட்டிக்கு ஏற்ற மாதிரி உங்களை எந்த லெவலுக்கு கவர்மெண்ட் காலேஜ் வாங்க வைக்க முடியுமோ அந்த லெவலுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். உடனே போய் எல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஸோ அப்ளிகேஷனை பற்றி இப்போ நம்ம கிளியராக பார்க்கலாம். ஓகே, நம்ம தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியோட ப்ரௌச்சர் தான் இந்த ப்ரௌச்சர். ஓகேங்களா? ஸோ இந்த ப்ரௌச்சரை ஃபஸ்ட்டு எல்லாருமே டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணி கிளியராக போய் ப்ரௌச்சரில் பாருங்கள். ஸோ அதில் உங்களுக்கு கிளியராக கொடுத்துருப்பாங்க. ப்ரௌச்சர் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஓகேங்களா TN அதாவது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு TN அக்ரிக்கு வந்து AG கொடுத்துருக்காங்க, ஃபிஷரிஸ்க்கு வந்து FI கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து youcanapply.com இந்த வெப்சைட்டில் போய் தான் நீங்கள் அப்ளிகேஷன் போடணும். ஓகேங்களா? ஸோ இந்த வெப்சைட் நீங்கள் உள்ளே போயிட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு வெப்சைட் இந்த மாதிரி தான் இருக்கும். கிளியராக பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் உங்களுக்கு ப்ரௌச்சர் இருக்குது, நம்ம TNAU ப்ரௌச்சர் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம டீட்டெயில்ஸ் ஆல்ரெடி இருக்குது. ஸோ இந்த ப்ரௌச்சர் தான் நான் ஆல்ரெடி உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ இந்த ப்ரௌச்சரை போய் எல்லாருமே டவுன்லோட் பண்ணி கிளியராக பாருங்கள். ஸோ என்னென்ன கொடுத்துருக்காங்க, எவ்வளோ நமக்கு சீட்ஸ் இருக்குது, எல்லாமே நம்ம சொல்லிட்டு இருக்கோம் வீடியோவில். இருந்தாலும் நீங்கள் ஒன் டைம் கிளியராக போய் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகே, இந்த ப்ரௌச்சரை பார்த்துட்டு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவைன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ நம்ம எப்படி இன்றைக்கி அப்ளை பண்ணலாம் அப்படின்றதையும் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஸோ இந்த வெப்சைட்டுக்குள்ளே போய்க்கோங்க. வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு எல்லாத்தையுமே பார்க்குறீங்க. ஃபஸ்ட்டு நியூ ரிஜிஸ்ட்ரேஷன். ஓகேங்களா? நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் வரும் கிளியராக. ஸோ இந்த இதில் உங்களோட 12th மார்க் ஷீட்டில் என்ன நேம் இருக்கோ அதை கிளியராக இதில் உங்கள் 12th மார்க் ஷீட்டில் வந்திருக்க நேம் போடுங்க. அடுத்தது உங்கள் டேட் ஆஃப் பர்த். ஓகேங்களா? ஸோ உங்கள் டேட் ஆஃப் பர்த்தை கிளியராக இதில் போட்டுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர், நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ரொம்பவே டாக்குமெண்ட்ஸை நம்ம கிளியராக வச்சுக்கணும். உங்கள் மொபைல் நம்பர், உங்களோட மெயில் ஐடி, இது ரெண்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்கு தான் எல்லா கம்யூனிகேஷனும் TNAலேருந்து வரும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஸோ அதில் நீங்கள் பண்ண வேண்டியது இதில் உங்கள் நேம் போட்டுக்கோங்க, இதில் உங்கள் டேட் ஆஃப் பர்த், நெக்ஸ்ட் உங்கள் மொபைல் நம்பர், ப்ராப்பராக யூஸ் பண்ணுற மொபைல் நம்பர் போட்டுக்கோங்க. அப்புறமேட்டு 1 monthக்கு அப்புறம் நான் மொபைல் நம்பர் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. எந்த நம்பர் ரெகுலராக யூஸ் பண்ணிக்கலாம் அந்த ரெகுலர் மொபைல் நம்பர், மெயில் ஐடி ப்ராப்பராக போட்டுங்க. நெக்ஸ்ட் பாஸ்வேர்டு. இந்த பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு கேப்ஸில் இருக்கணும். ஓகேங்களா? ஒரு கேப்ஸ் லெட்டர் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்துப்போம். ஓகேங்களா? அன்புக்கு A போட்டு என்ன நீங்கள் சுமாலில் போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுமாரி போட்டு அட்டு கண்டிப்பாக ஏதோ ஒரு ஸ்பெஷல் லெட்டர் இருக்கணும், நம்பர் ஏதாவது ஒன்று இருக்கணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா உங்கள் டேட் ஆஃப் பர்த்தை கூட நீங்கள் இந்த இடத்துல போட்டுக்கலாம் நம்பருக்கு. ஸோ கேப்ஸில் ஒரு லெட்டர் கண்டிப்பாக கேப்ஸில் இருக்கணும். அடுத்தது ஸ்மால் லெட்டர், அடுத்தது அட்டு இல்லை ஏதாவது ஒரு ஸ்லாஷ் நீங்கள் ஏதாவது போட்டுக்கலாம், அண்டர்ஸ்கோர் ஏதாவது போட்டுக்கலாம். அதுக்கடுத்தது ஒரு நம்பர் நம்ம கண்டிப்பாக இதில் கொடுத்துருக்கணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் நீட்டாக போட்டுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் போட்டு நீங்கள் என்ன பண்ணணும், சைன்இன் கொடுத்தீங்க அப்படின்ற பட்சத்துக்கு இது உங்களுக்கு உள்ளே போகும், நீட்டாக உங்களுக்கு கிளியராக உள்ளே போகும். சரிங்களா?
ஓகே, நீங்கள் அந்த செட்டப் எல்லாமே முடிச்சதும் உங்களுக்கு ஆக்டிவேஷன் கோடு, அதாவது ஓடிபி வரும். உங்களோட மொபைல் நம்பருக்கும் ஓடிபி வரும், உங்கள் மெயில் ஐடிக்கும் ஓடிபி வரும். ரெண்டையும் நீங்கள் ப்ராப்பராக கையில் வச்சுக்கணும். சரிங்களா? கிளியராக கையில் வச்சுட்டு நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிடணும். ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு நீங்கள் உள்ள இந்த ஆக்டிவேஷனுக்குள்ளே போகணும். ஆக்டிவேஷனில் உங்கள் மெயில் ஐடி ஆக்டிவேஷன் கோடு கொடுத்து சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் வந்துடும். சரிங்களா? ஸோ அப்படி சக்ஸஸ்ஃபுல் வந்துருச்சு அப்படின்ற பட்சத்தில் எகெயின் நீங்கள் என்ன பண்ணணும், சைன்இன் வந்து கொடுக்கணும். சைன்இன் கொடுத்துட்டு நீங்கள் இதில் கிளியராக வந்து உங்களோட மெயில் ஐடி, உங்களோட அந்த பாஸ்வேர்டை கொடுத்துட்டு ரிமைண்ட் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு இது போல தான் உங்களுக்கு டெஸ்க்டாப் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் மை அப்ளிகண்ட் பேமெண்ட், ஃபஸ்ட்டு மை அப்ளிகண்ட்டுக்குள்ளே கிளியராக போய்க்கோங்க. ஸோ இதில் போயிட்டு மை அப்ளிகண்ட்டுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டுன்னு எல்லாத்தையுமே பார்த்துங்க. இதில் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எடுத்த உடனே அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸு, நெக்ஸ்ட்டு இன்ஸ்டியூஷன் லாஸ்ட் ஸ்டடிடு, அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th 11th 12th எங்கே படிச்சிங்களோ அந்த டீட்டெயில்ஸு. அடுத்தது உங்களோட 12th சப்ஜெக்ட்ஸ் அண்ட் மார்க்ஸ். ஓகேங்களா? 12th உங்கள் எலிஜிபிள் சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி மேக்ஸ், ஆர் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி சுவாலஜி, இல்லை ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அக்ரிகல்ச்சர் அப்படின்னு இருக்கும். அதை நீங்கள் கிளியராக போட்டுங்க. நெக்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி, நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்க, நீங்கள் ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் வச்சிருக்கீங்க அப்படின்றதுல நீங்கள் இதை போட்டுக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா TNAU கோர்ஸ் செலெக்ஷன், முக்கியமாக சொல்ல போனால் TNAUக்கு தனியாக கோர்ஸ் செலெக்ஷன் இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிஷரிஸ்க்கு தனியாக கோர்ஸ் செலெக்ஷன் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அண்ணாமலை யூனிவர்சிட்டியும் இந்த டைம் வந்து தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் தான் கவுன்சிலிங் நடப்போகுது. அப்ளிகேஷனும் நீங்கள் இங்கே தான் போடணும். ஓகேங்களா? ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 200 சீட் இருக்குது. நான் அதை பற்றி கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அந்த சீட்ஸையும் TNAலேருந்து தான் எடுக்கிறாங்க. இந்த டைம் அண்ணாமலையில் தனியாக உங்களுக்கு அப்ளிகேஷன் கிடையாது. அங்கே எதுவுமே உங்களுக்கு கவுன்சிலிங் நடக்காது. எல்லாமே தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி தான் கவுன்சிலிங் நடக்க போகுது. அது ரொம்பவே முக்கியமாக நீங்கள் பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் டாக்குமெண்ட் டீட்டெயில்ஸு, அதுக்கடுத்தது ப்ரிவியூ நம்ம பண்ணி இது அப்ளிகேஷனை நம்ம க்ளோஸ் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ இதை நீங்கள் கிளியராக பார்த்துங்க. இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். இதே போல் தான் நம்ம அப்ளிகேஷன்லாம் போட போகிறோம். ஸோ TNAUக்கு அப்ளிகேஷன் போடணும்னா எல்லாருமே ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக வெயிட் பண்ணுங்க. நம்ம கிளியராக அப்டேட் கொடுத்துட்டே இருப்போம். நெக்ஸ்ட் ஆல்ரெடி சொன்னோம் பார்த்தீங்களா, நம்ம தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிலாம் ஃபிஷரிஸ்க்கும் நம்ம பண்ண போகிறோம். அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கும் உங்களுக்கு அப்ளிகேஷன் கவுன்சிலிங் எல்லாமே நம்ம தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் தான் நடக்க போகுது. ஸோ எல்லாருமே போட போகிற ஒரே அப்ளிகேஷன் நம்ம தமிழ்நாடு யூனிவர்சிட்டி அப்ளிகேஷன் தான். ஓகேங்களா? ஸோ இதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் தாராளமாக நம்மளோட கான்டாக்ட் நம்பர் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. நீங்கள் தாராளமாக மெசேஜ் பண்ணலாம். இல்லை இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட Dr.Dk ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்கேன் அப்ளிகேஷன் போடுறதுக்கு. அந்த டிஸ்கிரிப்ஷன்லேருந்து எடுத்துக்கோங்க. இல்லை எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணிங்களா கூட நாங்கள் உங்களுக்கு எங்களோட லிங்க் உங்களுக்கு சென்ட் பண்ணுவோம். கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்டேட் தான் இன்றைக்கி நாங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.